அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஔவையின் ஆத்திச்சூடி. நுண்மை நுகரேல் அப்படின்னா அடிக்கடி சிறு சிறு பண்டங்களை உண்டு கொண்டு இருக்காதே, அது உனக்கு நோயை உருவாக்கும் என்று ஔவை சொல்கிறாள். நல்லது. அடுத்து ஹோமியோபதி சப்ஜெக்ட் போறோம். ஜென்ராலிட்டிஸ்ல எமிஷன்ஸ் அக்ரவேஷன், உமிழ்வு நோயை அதிகப்படுத்துதல். இது ஒரு பொருள் அல்லது அதனுடைய ஆற்றல் வெளிவருவதை குறிக்கிறது. வண்டி போகுது, வண்டியிலிருந்து அந்த புகை வெளியே வருது இல்லையா, அது எமிஷன் சொல்லுவோம். அது குறிப்பிட்ட அளவு வரணும், அதுக்கு மேல போச்சுன்னா பொல்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதே போல உடலிலிருந்து வெளியேறக்கூடிய சக்தி, ஆற்றல் என்னன்னா விந்து, இரத்தம், வியர்வை, வாந்தி, வயிற்றுப்போக்கு, நீர் சத்துக்கள் இதெல்லாம் வெளியேறும் பொழுது உடல்ல நோய்த்தன்மை அதிகரித்துவிடும், மயக்கம், பிரச்சனைகள் அதிகமாகும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உடம்பிலிருந்து வெளியேறும் பொழுது அதனை சரி செய்வதற்கு, அந்த இழந்த சக்தியை மீட்டெடுப்பதற்கு ஹோமியோபதியில சிறந்த மருந்துகள் இருக்கு. காலிகார், நேட்ரம்பாஸ், நக்ஸ்வாமிகா, செலினியம், செப்பியா போன்ற பல மருந்துகள் மிக சிறப்பாக வேலை செய்து என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு உடல் நலத்தை கொடுக்கும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.